ஜஸ்ட் 350 ருபீஸில் ப்ரௌனி கிளாஸ் கற்றுக்க முடியுமா? இந்த கிளாஸ் எந்த மாதிரி நடக்கும்? இந்த அமௌண்ட்டுக்கு உண்மையாலுமே நம்மளால் கற்றுக்க முடியுமா? இந்த கிளாஸ் எப்படி போகும்? 350 ருபீஸ்க்கு ஒர்த்தாக இருக்குமா? அப்படிங்கிற உங்கள் கேள்விக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லிடுறேன். என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இது என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜஸ்ட் 350 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து ப்ரௌனீஸ், பிளாண்டீஸ், ரோஸ் மில்க் பிளாண்டி, பிஸ்தா பிளாண்டி, மில்லட்ஸ் ப்ரௌனீஸ், ராகி ப்ரௌனி, அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி ப்ரௌனி, அப்புறம் வீட் பேஸ்டு ப்ரௌனீஸ். மில்லட் ப்ரௌனீஸ்க்கு தனியாக நீங்கள் கிளாஸ் போவேனா, மைதா பேஸ்டு தனியாக கிளாஸ் போவேனா, வீட் பேஸ்டும் தனியாக கிளாஸ் போவேனா, இது எல்லாமே சேர்த்து என்னோட இந்த 350 ரூபா கிளாஸ்லேயே நான் கொண்டு வந்திருக்கேன். எதனால் அது கொண்டு வந்திருக்கேங்கிற ரீசனும் சொல்கிறேன். ஒவ்வொரு உமனுமே தன்னோட கஷ்டப்பட்டு இண்டிபெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஜஸ்ட் 350 ருபீஸ். இந்த 350 ருபீஸ்மே நான் எதுக்காக கொடுத்தேன்னா, ஸ்டார்டிங்கில் நான் ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 100 ருபீஸ். அவங்களுக்கு அந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்கும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஃப்ரீயாக கொடுத்தா அந்ததுக்கு வேல்யூக்கு மதிப்பில்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் அமௌண்ட் ஏற்றிட்டு இப்போ வரவங்க எல்லாமே சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லாவே பண்ணுறாங்க. ஹோம் பேக்கர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ஹோம் பேக்கிங்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு உமனும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த கம்மி அமௌண்ட்டில் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரி, இந்த கிளாஸ் எப்படி போகும்னு பார்க்கலாமா? இத்தனை வெரைட்டிஸுமே ஜஸ்ட் 350 ருபீஸ் தான். நீங்கள் பே பண்ணோன்னே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப். அதுக்கப்புறம் எந்த ஒரு அமௌண்ட்டுமே நான் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன். அவ்வளோதான் அமௌண்ட்டு. சரிங்களா? இது எல்லாமே என் ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்புட் தான். இதுக்கு ஜீரோ பேக்கிங் நாலேஜ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது எல்லாமே இருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே யாராலையும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்க முடியும். எனக்கிட்ட ஓடிஜி இல்லை, குக்கர் தான் இருக்குது. குக்கரில் பண்ணுறது நான் எப்படின்னு கற்று தருவேன். பே பண்ணோன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோ என்ன தெரியுமா? என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் ப்ரௌனீஸில் பண்ண மாட்டோம், அந்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா அதில் எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரும்னு தெரிஞ்சுட்டாவே நம்மளுக்கு 80% ஆஃப் த மிஸ்டேக்ஸ் வந்து வராது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஓடிஜி யூஸ் பண்ணுறது. ஓடிஜி எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ட்ரே ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த மோடு ஃபிக்ஸ் பண்ணணும், எந்தெந்த மோடு என்னென்ன யூஸ் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் அந்த ஓடிஜி பற்றின நாலேஜ் கொடுத்துருவேன். உங்களுக்கு ஓடிஜி ஆப்ரேட் பண்ண தரலன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். நீங்கள் என்ன பிராண்ட் ஓடிஜி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் செட்டிங்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான். சரிங்களா? என்கிட்ட ஓடிஜி இல்லை, ஆனால் ப்ரௌனீஸ் நான் கற்றுக்கணும், குக்கரில் பண்ணுற மெத்தடும் நான் வீடியோஸ் கொடுத்துருவேன். இந்த எல்லா வீடியோஸுமே லைஃப் டைம் ஆக்சஸ். சரிங்களா? எல்லா லிங்க்ஸுமே உங்களோட லைஃப் டைம் ஆக்சஸ் தான். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அந்த லிங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டவுட்ஸும் வந்து எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். நம்ம லைஃப் டைம் ஆக்சஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் 2ல் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இன்னுமே என்கிட்ட காண்டாக்டில் இருக்காங்க. ப்ரௌனீஸில் எப்போயாச்சும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இன்னுமே நான் வந்து கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட நான் 500+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். என்னோட இன்ஸ்டா ஐடி டிக்டாக் சமையல்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ் எல்லாமே நான் ஹைலைட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இத்தனை பேர் வந்து நம்மள்கிட்ட வந்து ப்ரௌனீஸ் கற்றுருக்காங்க. இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் அவங்க பிஸ்னஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 350ங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்க. இதை வந்து நீங்கள் ஒரு டைம் ஒரு ப்ரௌனியை வந்து நீங்கள் ஒரு 1/2 kg ப்ரௌனியை வந்து நீங்கள் சேல் பண்ணாவே அந்த 350 ருபீஸ்மே எடுத்துடலாம். 350 ருபீஸ்மே உங்களால் எடுத்துட முடியும். ஸோ இது வந்து ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா கம்மியான அமௌண்ட்னால குவாலிட்டி கம்மியாக இருக்கும், டீச்சிங் கம்மியாக இருக்கும். அந்த மைண்ட் செட்டை விடுங்க. வெளியே போய் 5000, 10000, 1000 கொடுத்து நீங்கள் ஒரு ப்ரௌனீஸை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் சேல் பண்ணி அது நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக வரலன்னா இருக்க ஃபீலிங், இது வந்து 100% அவுட்புட் வரும். ஸோ ஒவ்வொரு உமனும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஸோ ட்ரஸ்டபுள் தான். நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ஜாயின் பண்ணலாம். என்ன டவுட்ஸ்னாலும் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ இதில் நான் என் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்குமே கொடுக்குறேன், லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். எல்லாத்தோட ஃபீட்பேக்ஸுமே பாருங்கள். எல்லாத்துலேயுமே கிரிங்கிள் டாப் வந்திருக்கு. சில பேர் இதில் ஓடிஜியில் பண்ணியிருப்பாங்க, சில பேர் இதில் வந்து குக்கர்லேயுமே பண்ணி சில பேர் அவுட்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்லாபாக எப்படி பண்ணுறது, கனாச் எப்படி பண்ணுறது, அந்த கனாச் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இந்த இதிலலாம் கிரிங்கிள் டாப் பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக வந்திருக்கு. இப்படி தான் வரணும். இது மில்லட்ஸ் ப்ரௌனியாக இருந்தாலும் இதே கிரிங்கிள் டாப்போட வரணும். கரெக்டாக மில்லட் ப்ரௌனிஸ்க்கு ஒரு ரெசிபி, மைதா பேஸ்டு ஒரு ரெசிபி, என்னதை மாற்றி போட்டாலும் நம்மளுக்கு கரெக்டான ரெசிபி வரும். நீங்கள் ப்ரௌனீஸ் மட்டும் இதில் கற்றுக்க மாட்டீங்க, பிளாண்டீஸும் கற்றுக்குவீங்க. இது வந்து ரோஸ் மில்க் பிளாண்டி, இதே மாதிரி பிஸ்தா பிளாண்டி நீங்கள் கற்றுக்குவீங்க. பிளாண்டீஸும் நம்மளுக்கு கிரிங்கிள் டாப்போடு வரணும், பிளாண்டீஸும் நம்ம மில்லட்டில் பண்ணாலும் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ஃபுல் ப்ரூஃப் ரெசிபிஸ் தான் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எப்படி கொரியர் பண்ணணும், எப்படி பேக் பண்ணணும், எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஜீரோலேருந்து நம்ம பிஸ்னஸாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோலேருந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே நான் சூப்பராக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அசார்டட் ப்ரௌனீஸ்னால் எப்படி பண்ணணும், பேக்கேஜிங் எப்படி சேஃபாக ஒரு கொரியர் போடணும்னா எப்படி சேஃபாக நம்ம போய் கொண்டு போய் போடணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். இதை பற்றின வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் கொடுங்க. இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல இந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுவேன். சரிங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஸ்லாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும்.
ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 350 ருபீஸ் கிளாஸ்னால நிறைய என்கொயரிஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக டீட்டெயில்டாக போட்டேன். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ப்ரௌனி கட்டர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி பர்த்டே ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி கட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் தான். கிட்டத்தட்ட ஒரு 300 ருபீஸ் ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்தப்போ அவங்களோட ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ். இது எல்லாமே என்னோடய இன்ஸ்டா ஐடியில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு சிலது வந்து நான் எடுத்துமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி இன்னும் நிறையா இருக்கும். 3 டேபோ 4 டேபோ வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சிலது தான் நான் எப்போதுமே எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் நான் வந்து போஸ்ட்டே போடுவேன். ஸோ எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா வேண்டாமா, இல்லை வேறு இடத்துல போய் நான் 10,000 கொடுத்து ஜாயின் பண்ணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம்மருக்கு ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக இந்த கிளாஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஐஸ்கிரீம் கிளாஸ், பிரெட் அண்ட் பன், பப்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது சும்மா ஒரு டெமோ தான். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குது. நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் 1000 2000 கொடுத்துட்டு ஒரே ஒரு ரெசிபி கொடுத்தாங்க, அதுவும் க்ரிங்கிள் டாப்போட வரலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட புலம்புனவங்களும் இருக்கீங்க. ஸோ ரொம்பவே அஃபோர்டபுளாக என்னால் இவ்வளோக்குள்ளே கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக கொடுத்துட்ருக்கேன். ஃபுல் ப்ரூஃப் ரெசிபிஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.